ஹாய், ரத்னா ஆந்திரா ஃபுட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம இன்றைக்கி மாடி தோட்டத்தில் என்னென்ன கீரை இருக்குதுன்னு பார்க்கலான்னாங்க பறிக்கிறதுக்கு வந்திருக்கேங்க. இங்கே பாருங்களேன், எவ்வளோ அழகாக சூரியகாந்தி பூ மாதிரி நல்லா அழகாக மஞ்சள் கலரில் சோம்பு விதை வந்திருக்குதுங்க. எவ்வளோ அழகழகாக ஒரு லைனாக வந்திருக்கு பாருங்களேன். நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் இல்லைங்க, ஒரு சின்ன மொட்டு மாதிரி, அந்த செடி தான் அது. அவ்வளோ விதை வந்திருக்கு. இதோட கீரையும் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தலாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் பார்க்கவே. இங்கே பாருங்கள், இது மூக்கீரட்டாங்கீரை. ஒரு சின்ன செடி இருந்ததில் இப்போ இவ்வளோ கீரை வந்திருக்கு. இதோட விதையெல்லாம் விழுந்து விழுந்து இன்னும் நிறைய தொட்டியில் வளரும். இங்கே பாருங்கள், இந்த சோம்பு செடியில் ஒரே ஒரு கொத்தமல்லி இலை இருந்தது. அது பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளை கலரில் பூ பூத்து காய் வச்சிருக்கு. இந்த காய் பார்த்திங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக தனியா, இதுதான் தனியா, மிளகா தண்ணியில் அரைக்கிறோம்ல அதான் தனியா. இது கடுகு செடி. இங்கே பாருங்கள், இந்த கடுகு செடியோட பூ பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. இதே நிறைய கடுகு செடியோடு அந்த பூ பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோ அழகான செடி. இங்கே பாருங்கள், சிகப்பு பொன்னாங்கண்ணி பார்த்தீங்க இல்லையா, இது பூ வச்சுருக்கு. இந்த விதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு நம்ம ஒரு தொட்டியில் போத்தா அதுவும் நல்லா வளர்ந்துடும். இப்போ போன இதில் பார்த்த கம்பு அவ்வளோதான், வளர்ந்துருச்சு, விதையும் வந்துடுச்சு. இதை எடுத்து நம்ம விதை போட்டால் செடி வளரும். ஆனால் இதை கஞ்சிக்கு பயன்படுத்திக்கலாம். இதில் ஒரு 4 செடி இருக்குது இந்த தொட்டியில். அதில் இருக்க கீரையெல்லாம் பறிச்சிக்கலாம். நிறைய விதை காய் நிறைய இருக்குது, நல்லா பெருசாக வளர்ந்துடுச்சு. அதனால் இதை கட் பண்ணி எடுத்துட்டால் மறுபடியும் நல்லா துளுக்கும். அதே மாதிரி கொஞ்சம் 1-2 கீரைலாம் பழுத்து போச்சுனாலே செடியை கட் பண்ணி விடணும். அப்பப்போ மாடிக்கு வரும்போதெல்லாம் நான் முடக்கத்தான் செடியை சேகரித்து வச்சுக்குவேன், அந்த இலையெல்லாம். இதில் நிறைய டிஷ்ஷு செய்யலாம். நான் இப்போ அரிசி மாவில் அடை செய்கிறதுக்கு, தோசை மாவில் கரைச்சி வைக்கிறதுக்கு பறிச்சிட்டு போகிறேன். நிறைய தொட்டியில் இருக்கும் முடக்கத்தான், எல்லா தொட்டிலும் இருக்கும். ஏன்னா அதோட விதை வெடித்து விழும். இவர் வந்திருக்காரு பாருங்க, இதில் இருக்கிற மணத்தக்காளி பழத்துக்கு தான் இவர் மேலே என் கூடயே நைஸாக வருவார். ஒன்று விடாமல் பறித்து வாயில் போட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் தான் போவார். இவர் அப்படி தான் பண்ணுவார். இந்த பழம்னா எங்கள் வீட்டில் இருக்க எல்லா பிள்ளைங்களுக்கும் இஷ்டங்க. எல்லோரும் பறித்து சாப்பிடுவாங்க. இது ரொம்ப வயிற்றுக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சி தன்மை உடையது. இதில் காய் சாப்பிடக்கூடாது, பழம்தான் சாப்பிட்ணும். காய் எப்பவுமே கெடுதல், பழம் மட்டும்தான் நல்லது. இதில் தான் மணத்தக்காளி விதையெல்லாம் செய்கிறாங்க. இது ஒரே ஒரு செடி மட்டும் விதைக்காக விட்டுருக்கேன். இன்னும் 2-3 செடி விட்டுருவாங்க நான் வெய்ய நாளில் விதைக்காக. இங்கே பாருங்கள், இந்த தொட்டியில் கூட இந்த மணத்தக்காளி கீரை இருக்குது. நல்லா பெருசு பெருசாக வெத்தலை மாதிரி வளர்ந்துருக்கு பாருங்களேன். இந்த மாதிரி நான் அங்கங்கே ஒரு தொட்டி மணத்தக்காளி கீரையை விட்டுருவேன். ஏன்னா விதைக்காக தான், அந்த பழம் பறித்து எங்கள் பசங்க சாப்பிடுவாங்கன்ற காரணத்துக்காகவே நான் ஒரு செடியை விட்டுருவேன். இங்கே பாருங்கள், இந்த இந்த இலையை கட் பண்ணிப்போம். எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி களவாங்கீரை தான் நம்ம வீட்டில். எல்லா கீரையுமே கிள்ளி செய்வேன். இது குப்பைக்கீரைங்க, அரைக்கீரை மாதிரியே. இது அரைக்கீரையில் இருக்க குணத்தை விட பாதி குணம் இதில் இருக்கும். உடம்புக்கு நல்லது தான், ஆனால் கொஞ்சம் உஷ்ணம் தடவை விடுது. இது கடையில் வாங்குறோம் இல்லையா, அந்த அரைக்கீரை. இதில் ஒன்று அதில் ஒன்று இருக்குது, கட் பண்ணிக்கலாம். இந்த வாட்டி தொட்டியில் பார்த்திங்கன்னா நிறைய மணத்தக்காளி கீரை, அதுக்கப்புறம் மூக்கீரட்டாங்கீரை, இதெல்லாம் நிறைய கிடச்சிது. இது ஒரே ஒரு செடி மட்டும் சுண்டக்காய் செடி. சரி, இன்னும் கொஞ்சம் பெருசானதும் எடுத்து வேறு தொட்டியில் வைக்கணும். இதில் முள் இருக்குது. நான் முதல்ல கத்திரிக்காய் செடின்னு நினச்சேன், ஆனால் சுண்டக்காய் செடியாக தான் இருக்குது. நமக்கு இந்த சுண்டக்காய் செடி வச்சா வளர்கிறதே இல்லைங்க. இந்த வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கணும். எல்லா தொட்டிலையுமே மணத்தக்காளி கீரை. இன்றைக்கி பருப்பு போட்டு மணத்தக்காளி கீரை, அதாவது மணத்தக்காளி கீரை இருக்கிற எல்லா கீரையுமே போட்டு பருப்பு போட்டு தான் கடையிறது. இதே மாதிரி சின்ன சின்ன தொட்டியில் கூட நிறைய கீரைங்க வளர்ந்துடும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது அக்ரகாரா. இந்த அக்ரகாரா செடி பார்த்திங்கன்னா சாமந்தி பூ மாதிரி இருக்கும்னு சொல்லியிருப்பேன் இல்லையா போன வீடியோவில். இதுதான் நிறைய பூ, ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கவே. 4 பக்கமும் பூ பூட்டுருக்கு. இதோட விதை இந்த பூ காயுது பார்த்திங்களா, அதுதான் விதை. எங்கள் வீட்டில் வருஷம் தவறாமல் இந்த செடி இருக்கும். ஒரு 2 தொட்டியாவது நான் வச்சுக்கிட்டே இருப்பேன்.
இது சும்மா இருந்தது தான் ஓரிதழ் தாமரை வளர்ந்தது ஒரு செடின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த பருப்பு கீரை, மூக்கிரட்டாங்கீரை, முடக்கத்தான் கீரைன்னு வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் அதுக்கு சத்து கிடைக்காதுல்ல, அதனால் நம்ம எடுத்துடணும். இல்லைன்னா அந்த ஓரிதழ் தாமரை வளராது. நிறைய கீரையில் வந்து மார்க்கெட்டில் இந்த முடக்கத்தான் கீரையாவது கிடச்சிரும். இந்த ஓரிதழ் தாமரை கீரையெல்லாம் கிடைக்காது. அதெல்லாம் வந்து நாட்டு மருந்து கடையில் பவுடராக தான் கிடைக்கும். அதனால் நான் முதல்ல முக்கியத்துவம் கொடுக்குறது இந்த ஓரிதழ் தாமரைக்கு தாங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த செடி பசலை செடி நிறைய வளர்ந்துருக்கும். எங்கள் வீட்டில் ஒரு தொட்டி கூட தவறாமல் இந்த செடி பசலை செடி வளரும். நிறைய டிஷ்ஷு நாங்கள் இதில் செய்வோம். இது வந்து அம்மான் பச்சரிசி கீரை பாருங்கள், நல்லா பச்சை பச்சையாக இருக்குது. போன தடவைக்கு முன்னாடி தடவைலாம் பார்த்திங்கன்னா சிகப்பு கலர் இருந்தது. இப்போ இதில் பச்சை கலர் நிறைய வளர்ந்துருக்கு. இதில் துவையல் செய்யலாம், சாம்பார் வைக்கலாம். இதோட விதை பார்த்திங்களா, இதுதான் அந்த மருவு மாதிரி இருக்கும். இது மருவு சம்மந்தப்பட்ட வியாதிக்கெல்லாம், இது தோல் நோய்க்கெல்லாம் இந்த கீரையை உணவில் எடுத்திங்கன்னா நல்லா குறையும். இந்த முடக்கத்தான் கீரையில் ஒரு சில இலைகள்லாம் பழுத்துருச்சு. இதையுமே பார்த்து சுத்தம் பண்ணி எடுத்துக்குங்க. தேவையில்லாத தூக்கி போட்டுடணும். இந்த மாதிரி கொஞ்சம் பழுத்த கீரையை யூஸ் பண்ணக்கூடாது, சத்து இருக்காது. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கீரையை தான் நம்ம உணவில் பயன்படுத்தணும். இன்றைக்கி இதை பார்த்து சுத்தம் பண்ணி தான் மாவில் அரைக்கணும். இதை மாதிரி இங்கே பாருங்கள், நான் வெந்தய கீரையை 2 பாட்டில் போட்டு சின்ன சின்ன டப்பாவில். எங்கள் பேரை வந்து தண்ணி ஊற்றுறேன்னு சொல்லிவிட்டு அது மேலே தண்ணி ஊற்றி எல்லாம் சாஞ்சு போச்சு. அவருடைய கைவண்ணம். இந்த வாட்டி வெந்தயக்கீரை சேலடுக்கு யூஸ் பண்ண முடியாது. இதோட வெந்தயக்கீரை ஒன்று காமிச்சேன் இல்லையா, அங்கே மல்லி செடி பக்கத்தில், அதோடைய விதை தான் வெந்தயக்கீரை விதை. நான் வந்து இந்த மாதிரி தொட்டியில் ஏதாவது ஒரு கீரை இருந்தால் அதை விதைக்கி விட்டுருவேங்க. முதல்ல அதோட விதையை சேகரித்து அப்புறம் அதை ஒரு தொட்டியில் ஒரு தொட்டியில் போடுவேன். இப்போ இது வந்து சிறுகீரை ஒரு செடி, அரைக்கீரை 2-3 செடி இருக்குது. இதோட விதையெல்லாம் குட்டி குட்டி பாக்ஸ் வாங்கி தனித்தனியாக சேகரித்து வச்சுக்குவேன். எந்த தொட்டி காலியாக இருக்கோ அப்போ அந்த நேரத்தில் அந்த விதையை பயன்படுத்திப்பேன். அதே மாதிரி கரிசலாங்கண்ணி கீரை விதையும் சேர்த்து வைப்பேன். எங்கள் வீட்டில் வெயில், மழை எல்லா நேரங்கள்லையுமே எல்லா தொட்டிலையுமே கரிசலாங்கண்ணி கீரை தவறாமல் இருக்கும். ஏன்னா நான் கரிசலாங்கண்ணி கீரையில் டீ, துவையல் நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்திப்பேன். எண்ணெய் காய்ச்சறது, தைலம் காய்ச்சறது, இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணிப்பேன். இது பாருங்க குப்பை கீரை, இதுதான் அதோட விதை. இதையும் எடுத்து வச்சா ஒரு தொட்டியில் போடலாம். இது வந்து இந்த கீரை வந்து கொஞ்சம் உஷ்ண குணமுடையது. அதனால் மழை காலங்களில் இந்த கீரை கிடைக்கும். நான் இந்த விதையை மழை காலங்களில் போட்டு பயன்படுத்திப்பேன். இது சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த தொட்டியில் கிடைக்கிற கீரைங்களே பார்த்திங்கன்னா மாதத்தில் 2 தடவை நான் கலவாங்கீரை செய்யலாம். அந்த அளவுக்கு எல்லா கீரையும் வளரும். மூக்கிரட்டாங்கீரை, அம்மான் பச்சரிசி, சிறுகீரை, அரைக்கீரைன்னு நிறைய கீரை. இது இஞ்சி செடியில் பாருங்கள் எவ்வளோ விதை விழுந்து. மணத்தக்காளி கீரையே ஒரு 4 செடி இருக்குது. முடக்கத்தான் செடியும் ஒரு 2 கீரை இருக்குது. இதெல்லாம் எடுத்தால் தான் இந்த இஞ்சி வந்து பிழைக்கும். இல்லைன்னா இஞ்சி செத்துரும். இவங்க எல்லாருமே பிழைச்சிக்குவாங்க. நமக்கு இஞ்சி வேணுன்றதுக்காக வச்சுருக்கேன். சில நாட்கள் பார்த்திங்கன்னா வெயில் நாளில் இஞ்சி வந்து வெள்ளையாக இருக்கும், கிடைக்காது. அந்த மாதிரி நாளில் பார்த்திங்கன்னா நாங்கள் தொட்டிலேருந்தே எடுத்துக்குவோம். ஆனால் இந்த வாட்டி இஞ்சி சரியாகவே வளரல. அது என்னன்னு பார்க்கணும். இப்போ பாருங்கள், இந்த முடக்கத்தான் தாங்க முக்கியமாக எல்லா தொட்டிலையும் இருக்கும். அவ்வளோ இருக்குது. இந்த கீரைங்க பறிக்கும் போதே வதங்கி போகுது பார்த்திங்களா. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, கடைகளில் கிடைக்கிற கீரைங்களில் மருந்து தெளிப்பாங்க. அதனால தான் அந்த கீரை வதங்காது. நம்ம செடியிலேருந்து பறித்த கொஞ்ச நேரத்திலே வதங்கிடும். ஏன்னா மருந்து இல்லாத கீரை. அதுக்காகவே நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு 10 தொட்டி வச்சு வளர்க்கணும். மருந்து இல்லாத கீரை நமக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே சாப்பிட்றதுக்கு, வயிற்றுக்கு, உடம்புக்கு எல்லாருக்குமே நல்லது, ஆரோக்கியமான ஒரு விஷயம் இல்லையா. அதுக்காக தான் நம்ம இந்த மாடி தோட்டத்தெல்லாம் ஆசைப்பட்டு வளர்க்குறது. அது மட்டும் இல்லாமல் கீழே கொஞ்சம் இடத்துல ஒரு 2-3 செடி பார்த்திங்க இல்லையா, அதில் வந்து முருங்கைக்கீரை வெட்டியிருந்த மரம், அதில் பார்த்திங்கன்னா இப்போ துளுத்து வந்திருக்குது. அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க. நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே போட்ட மாடி தோட்ட வீடியோவுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு ரொம்ப சந்தோஷம். வீடியோவை